வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து வாட்ஸ்அப் யூபிஐ பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்பில் வலது பக்க கார்னரில் ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேமெண்ட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட், ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆட் பேமெண்ட் மெத்தட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேங்க், அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை எந்த மொபைல் ஃபோன் நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, ஸோ சேம் மொபைல் நம்பர் உங்களுடைய பேங்க்கில், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண போகிற பேங்க் அக்கௌண்ட்லேயும் லிங்க் ஆகியிருக்கணும், அட்டாச் ஆகிருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர் வந்து அட்டாச் ஆகிருக்கணும். இது முக்கியமான அப்டேட். ஸோ இது ரெண்டும் அட்டாச் ஆகியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் யூபிஐ பேமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சிலவங்க இதில் யூஸ் பண்ணுறது ஒரு அக்கௌண்ட், அந்த ஃபோன் நம்பராக இருக்கலாம். நீங்கள் வந்து வேறொரு ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது வந்து செல்லுபடி ஆகாதுன்னு நான் ஏற்கனவே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்காங்க. முக்கியமான விஷயம், எப்போதுமே மொபைல் நம்பரும், அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் ஆகியிருக்கணும். ஸோ இது முக்கியமான அப்டேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்குது. ஸோ நான் பேங்க் ஆஃப் பரோடா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரையும் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் வந்து செக் பண்ணிக்கும், லிங்க் பண்ணிக்கும். ஸோ லிங்க் கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை விஐஏ எஸ்எம்எஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் கேட்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் அலோவ் கொடுக்கணும். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜை ஓப்பன் பண்ணதால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போக கேட்குது. இதே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மிஷன் தான் கேட்கும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்து விடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது செட்டிங்ஸில் போய் தான் எனக்கு பெர்மிஷன் இனிமேல் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ செட்டிங்ஸில் போய்க்கிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு பெர்மிஷன், இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பெர்மிஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட், ஸோ இதில் இருக்க எல்லாத்துக்குமே நான் வந்து இப்போ பெர்மிஷன்ஸை வந்து அலோவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்க்கு அலோவ் கொடுத்துக்கிறேன். ஸோ அலோவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பெர்மிஷனாக வந்து அலோவ் வந்துருச்சு. அதுக்கு முதல்ல லொக்கேஷனுக்கு வந்து ஆஸ்க் ஒன் வில் யூஸிங் திஸ் ஆப், அதுக்கும் வந்து பெர்மிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கும் வந்து அலோவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே நான் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து பெர்மிஷன் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பின்னாடி வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஒரு ஃபோன் நம்பர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொட்டேட் ஆகுது. ப்ளீஸ் வெயிட் எ மொமெண்ட்னு காமிக்குது. ஸோ இப்போ வெரிஃபை ஆகி என்னுடைய அக்கௌண்ட் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கூட என்னுடைய வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருந்துச்சுன்னா எனக்கு இப்போ இது சக்ஸஸ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 or 2 minutes இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் நேம், அதை பேங்க் அக்கௌண்ட் நேம். ஸோ இப்போ வந்துருச்சு. ஸோ இனி எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லை. ஜஸ்ட் அந்த நம்பரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் முகேஷ் சுந்தர்ராஜன் அதில் நேம் போட்டிருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்கை வந்து செலக்ட் பண்ணி அதுவே காமிச்சிருச்சு. இவ்வளோ தான் மெத்தடு. நம்ம இதில் வேறு எதுவும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ இப்போ டன், அதாவது சென்ட் ஏ பேமெண்ட், ஏதாவது பேமெண்ட் சென்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சென்ட் ஏ பேமெண்ட் கொடுக்கலாம், இல்லைனா டன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் டன் பண்ணிட்டேன். ஓகே, என்னோடய பேமெண்ட் மெத்தட், அதாவது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. என்னோடய யூபிஐ ஐடி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் மெத்தடு. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, என்னுடைய கியூஆர் கோடு கூட மேலே வந்து கிளிக் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு கியூஆர் கோடு பார்க்கணுன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கீழே வந்து கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் யூபிஐ, அதாவது வாட்ஸ்அப் யூபிஐ பேமெண்ட் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூ பேமெண்ட் மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஒருத்தங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா நியூ பேமெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அது எந்த பர்சனுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணுறது, ஸோ அந்த ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் சின்ன முக்கியமான அப்டேட் எல்லாமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து
பெர்மிஷன்ஸ் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது எல்லா இதுக்குமே பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உள்ளே போயிட்டு வந்தவங்கன்னா அந்த பெர்மிஷன்ஸ் ஆப்ஷன் கேட்காது. ஸோ நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் தான் இந்த பெர்மிஷன்ஸ் ஆப்ஷன் எல்லாமே கொடுக்கணும். ஸோ இந்த 2 அப்டேட்டும் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் யூபிஐ பேமெண்ட் வந்து ஒர்க் ஆயிருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.